பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படின்றது வாராகி அம்மனுக்கு எவ்வளவு உகந்ததுங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் அவங்க இரவு வழிபாடுன்ற மாதிரி தான் அந்த காலத்துலேருந்தே சொல்கிறாங்க. வாராகிக்கு இரவு வழிபாடு தான் சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா நைட்டும் பகலும் தான் அந்த ஜபங்கள் பண்ணேன். 2 மணிக்கு தான் எனக்கு காட்சி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு ரொம்ப சிறப்பு. என்னதான் இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வ தேவதைகள்லாம் எப்பவுமே அந்த இதுவும் இருக்கும், சக்திகள் இருக்கும், நல்ல சக்திகள் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும். நானே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இந்த கெட்ட சக்திகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த நேரத்தில் வீக்காக இருக்கும். ஏன்னா அது நல்ல உள்ளே பார்த்தீங்கன்னா 10% உங்களுக்கு நல்ல சக்தி இருக்குதுன்னா 90% கெட்ட சக்தி இருக்கும். கெட்டது தான் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நீ கெட்டு போயிடுவ, பையனை கூட சொல்லி எருமாடு மாய்க்கு தான் போவேன், நீ எதுக்கும் லாக்கி பட மாட்டேன்னு சொல்லுவோம். அது உடனே நடக்கும். ஏன்னா 90% கெட்ட சக்தி தான் அந்த இடத்துல இருக்குது. ஆனால் 10% நல்ல சக்தின்னும் போது அது 108 முறை சொன்னால் தான் ஒரு மந்திரத்துக்கே பலன் கிடைக்குது. அப்போ நம்ம டாக்டர் ஆகிடுவேன், வக்கீல் ஆகிடுவேன், ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு 100 முறையோ 1000 முறையோ சொல்லும் போது தான் அந்த விஷயம் நடக்கும், பலிதமாகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நல்ல சக்தியை அதிக பண்ண வைக்கணும். கெட்ட சக்தி எப்போ வீக்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, காலையில் சூரிய உதயம் 5:30 to 6:30 அது வீக்காக இருக்கும். சாயந்தரம் 5:30 to 6:30 அந்த நேரத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா வீக்காக இருக்கும்னாக்கா நம்ம ஏதோ லூஸ் மோஷன் ஆகிடுது, இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், முடியாது, சோர்ந்து போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது சில மூலிகைகள் இருக்குது, அந்த சித்தர்கள் சொன்ன மூலிகைகள். அந்த மூலிகைகளால் அந்த சாம்பிராணி கலந்து அந்த புகையை போடும் போது அதால் உள்ளே இருக்க முடியாது. அந்த வீக்கில் இது வேறு இது பண்ணாக்கா ஓடிடும் வரையும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அது ஒரு சில விஷயங்கள் நம்ம சில மூலிகைகள் கொடுக்குறோம், பொடிகள் கொடுக்குறோம். அந்த மாதிரி போட்டு கெட்ட சக்தி வெளியே போச்சுன்னா நல்லது உள்ளே வர ஆரம்பிச்சிடும், நல்ல விஷயங்கள் வரும், அப்போது நல்ல செய்தியாகவே வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629 911889.